ஒரு சிலர் ஆடி அசைந்து மிக மெதுவாக முன்னேறுவதையும் வேறு சிலர் சூறாவளி போல் முன்னே செல்வதையும் காண்கிறோம். சாந்த பக்தன் நிதானமாகவும் அமைதியாகவும் மென்மையும் கொண்டவனாக திகழ்கிறான். அடுத்து வருவது இதைவிட சற்று உயர்ந்ததாகிய தாசிய பக்தி, தொண்டனாக இருத்தல். இறைவனுக்கு நான் தொண்டன் என்று பக்தன் கருதுகின்ற நிலை இது. உண்மையான ஊழியன் தன் எஜமானனிடம் கொள்கின்ற பற்று அவனது லட்சியமாகிறது. அடுத்து வருவது சக்கிய பக்தி, நட்பு நிலை. நீ எங்கள் அன்பிற்கு உகந்த நண்பன். தான் செய்த குற்றங்களுக்காக தன்னை கடிந்து கொள்ளாமல் தனக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை எப்போதும் செய்து வருகின்ற உண்மை நண்பனிடம் ஒருவன் தன் உள்ளத்தை திறந்து காட்டுகிறான். அதுபோன்ற நிலை இது. உண்மை நண்பர்களுக்கு இடையில் சமத்துவம் நிலவுவது போல் இங்கே இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ளும் புறமும் ஒத்த அன்பு நிலவுகிறது. இங்கே இறைவன் நமக்கு உற்ற நண்பன் ஆகிறான், உயிர் நண்பன் ஆகிறான். இந்த நண்பனிடம் நமது முழு வரலாற்றையுமே தாராளமாக கூறலாம். நமது உள்ளத்தின் ஆழத்தில் புதையுண்டு கிடக்கின்ற எல்லா ரகசியங்களையும் தைரியமாக எடுத்து கூறலாம். அவரிடமிருந்து ஆறுதலும் பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும். இங்கே பக்தன் பகவானை தனக்கு சமமாக கொள்கிறான், விளையாட்டு தோழனாக கருதுகிறான். இந்த உலகில் நாம் அனைவரும் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் தங்கள் விளையாட்டை விளையாடுவது போல் பெரிய பெரிய மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் தங்கள் விளையாட்டை விளையாடுவது போல் அன்பே வடிவான இறைவனும் இந்த பிரபஞ்சத்துடன் விளையாடி வருகிறான். இறைவன் பரிபூர்ணமானவன், அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் ஏன் படைக்க வேண்டும்? ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே நாம் எல்லோரும் செயல்படுகிறோம். தேவை இருக்கிறது என்றாலே நம்மிடம் நிறைவு இல்லை என்பதுதான் பொருள். கடவுளோ முழு நிறைவானவர், அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி இருக்க தொடர்ந்து செயல்படும் இந்த படைப்பு தொழிலை அவர் ஏன் செய்ய வேண்டும்? அவரது நோக்கம்தான் என்ன? ஏதோ சில நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இறைவன் உலகத்தை படைத்தான் என்ற நமது கற்பனைகள் எல்லாம் நல்ல கதைகளாக இருக்கலாம். அதற்கு மேல் அவை எதுவும் இல்லை. உண்மையில் எல்லாமே அவனது விளையாட்டு. பிரபஞ்சத்தில் அவனது விளையாட்டு தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இவையெல்லாம் அவனுக்கு ஒரு வேடிக்கை என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? நீ ஏழையாக இருந்தால் அதை ஒரு வேடிக்கையாக ரசித்து மகிழ். பணக்காரனாக இருந்தால் பணக்காரனாக இருப்பதில் உள்ள வேடிக்கையை கண்டு களி. ஆபத்துகள் வந்தால் அவையும் நல்ல வேடிக்கைதான். இன்பம் வந்தால் இன்னும் சற்று நல்ல வேடிக்கை. உலகம் வெறும் ஒரு விளையாட்டு அரங்கம் மட்டுமே. விளையாடுவதற்கும் வேடிக்கையை ரசித்து மகிழவும் தான் நாம் இங்கே இருக்கிறோம். காலம் காலமாக இறைவன் நம்முடன் விளையாடி வருகிறான். நாமும் அவனுடன் விளையாடி வருகிறோம். அவன் நமது நிரந்தரமான விளையாட்டுத் தோழன். அவன்தான் எவ்வளவு அற்புதமாக விளையாடுகிறான். ஒரு கல்பம் முடியும் போது விளையாட்டும் ஒரு முடிவுக்கு வருகிறது. சிறிது காலத்திற்கு அல்லது நெடுங்காலத்திற்கு ஓய்வு. மீண்டும் எல்லோரும் வெளிப்பட்டு விளையாடத் தொடங்குகிறோம். எல்லாம் வெறும் விளையாட்டை. இந்த விளையாட்டு தொடர்ந்து நடைபெற நாம் உதவி வருகிறோம் என்ற உண்மையை மறப்பதால் தான் துன்பங்களும் துயரங்களும் சூழ்கின்றன. இதயம் கனக்கிறது. உலகம் உன்னை மிகுந்த ஆற்றலோடு அழுத்த தொடங்குகிறது. ஆனால் மாறி மாறி செல்லும் நிகழ்ச்சிகளை தன் இயற்கையாக பெற்றுள்ள இந்த 3 நிமிட நேர வாழ்க்கையை, உண்மை என்று எண்ணும் ஆழ்ந்த நம்பிக்கையை எப்போது நீ கைவிடுகிறாயோ? இந்த உலகம் ஒரு விளையாட்டு மேடை. அதில் நாம் விளையாட வந்திருக்கிறோம், அவனது விளையாட்டிற்கு துணை செய்ய வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை எப்போது அறிகிறாயோ அந்த கணமே உனது துயரங்கள் மறைகின்றன. அணுக்கள் தோறும் அவன் விளையாடி வருகிறான். உலகங்கள், சூரிய சந்திரர்கள் இவற்றையெல்லாம் விளையாட்டாகவே அவன் படைக்கிறான். மனித உள்ளங்களோடு, மிருகங்களோடு, தாவரங்களோடு அவன் விளையாடுகிறான். நாமெல்லாம் அவனுக்கு சொக்கட்டான் காய்கள். காய்களை பலகை மீது வைக்கிறான். பகடைகளை குலுக்கி போடுகிறான். நம்மை இப்படியும் அப்படியுமாக நகர்த்துகிறான். அறிந்தோ அறியாமலோ அவன் விளையாடும் விளையாட்டில் நாம் அவனுக்கு உதவுகிறோம். ஆகா, பேரானந்தம்! அவனுடைய விளையாட்டு தோழர்கள் அல்லவா நாம்? அடுத்தது வாத்சல்ய பக்தி,
இறைவனை தந்தையாக கருதாமல் குழந்தையாக கருதி வழிபடுவது. இது கேட்பதற்கு வினோதமாக இருக்கலாம். ஆனால் இறைவன் எல்லாம் வல்லவன் என்ற கருத்தை நம்மிடமிருந்து முற்றிலுமாக நீக்குவதற்கான ஒரு வழி இது. ஆற்றல் என்ற எண்ணமே நம்மிடம் ஒரு வகை அச்சத்தை உண்டாக்குகிறது. அன்பில் பயம் இருக்கக்கூடாது. மரியாதை, பணிவு போன்ற கருத்துக்கள் பண்பாட்டை வளர்ப்பதற்கு இன்றியமையாதவை. பண்பாடு நம்மிடம் உருக்கொண்ட பிறகு அமைதியும் சாந்தமுமிக்க அன்பினை உள்ளம் சற்று சுவைத்து மகிழ்ந்த பிறகு அந்த அன்பு தீவிரமாகி பித்தாகியதும் அந்த பித்தினை சிறிது அனுபவித்து முடித்த பக்தன் அறவழி பற்றியும் ஒழுக்க நெறி பற்றியும் பேச வேண்டிய தேவையில்லை. இறைவனை எல்லாம் வல்லவன், தனித்தலைவன், பெருமை மிக்கவன், உலக நாயகன், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்றெல்லாம் அவன் கருதுவதில்லை. நமக்கு இறைவனிடம் உண்டாகக்கூடிய ஒருவித பயத்திற்கு காரணமான ஆற்றல் என்பதை கடவுள் கருத்திலிருந்து விலக்கவே பக்தன் இறைவனை தன் சொந்த குழந்தையாக வழிபடுகிறான். குழந்தையைக் கண்டு பெற்றோர் பயங்கொள்வதில்லை, மரியாதை காட்டுவதில்லை. குழந்தையிடமிருந்து அவர்கள் எதையும் கேட்பதில்லை. குழந்தை என்றுமே ஏற்கின்ற நிலையில்தான் இருக்கிறது. குழந்தையின் மீது உள்ள பாசத்திற்காக பெற்றோர் தங்கள் உடம்பை 100 தடவை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கின்றனர். தங்கள் ஒரு குழந்தைக்காக தங்கள் 1000 பிறவிகளை பலியிடவும் அவர்கள் தயங்குவதில்லை. இந்த காரணத்தினால்தான் கடவுளை குழந்தையாக கருதி அன்பு செய்கின்றனர். அவதார கொள்கையில் நம்பிக்கை கொண்ட மத பிரிவுகளில்தான் வாத்சல்ய பக்தி கருத்து இயல்பாக தோன்றி வளர்ந்து வந்துள்ளது. முகமதியர்களுக்கு இறைவனை குழந்தையாக பாவிப்பது இயலாத செயலாகும். இதை கேட்டாலே அவர்கள் நடுங்கி பின்வாங்குவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இந்த பாவனையை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் அவர்களுக்கு குழந்தை இயேசுவும் பாலகோபாலனும் உள்ளனர். இந்திய பெண்கள் பெரும்பாலும் தங்களை கண்ணனின் தாயாகவே கருதுகின்றனர். கிறிஸ்தவ தாய்மார்களும் இயேசுவின் தாயாக தங்களை எண்ணிக்கொள்ளலாம். இது மேலை நாட்டிற்கு இன்று மிகவும் தேவையான இறைவனின் தாய்மை நிலை பற்றிய அறிவை வழங்கும். இறைவனிடம் நாம் கொண்டுள்ள பயம், மரியாதை போன்ற மூடநம்பிக்கைகள் நமது உள்ளத்தின் அடிமட்டத்தில் ஆழ வேரூன்றி உள்ளன. மதிப்பு, மரியாதை, பயம், ஆற்றல், மகிமை என்ற இவையெல்லாம் பக்தி என்ற கருத்தில் மூழ்கி கரைவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். பக்தியில் இன்னொரு உறவு முறை உள்ளது. அது மதுர பக்தி. இது மிக மிக இனிமையானது. எல்லா நிலைகளிலும் மிக மிக உயர்ந்தது. அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. மனிதன் அறிந்தவற்றுள் சக்தி வாய்ந்தது. இது காதலை அடிப்படையாக கொண்டது. எந்த அன்பு மனிதனின் இயல்பையே ஆட்டி படைத்து அவனது அணுக்கள் தோறும் பாய்ந்து பரவி அவனை பித்தனாக்கி தன்னையே மறக்க செய்து முற்றிலுமாக மாற்றி அவனை தேவனாகவோ அசுரனாகவோ செய்ய வல்லதோ, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் தோன்றும் காதலை தவிர வேறேது? மதுர பக்தியில் இறைவனே நமக்கு கணவன், நாமெல்லாம் பெண்கள். இவ்வுலகில் யாரும் ஆண் இல்லை. ஒரே ஆண்தான் உண்டு, அது இறைவன். நம் காதலுக்கு அவனே உகந்தவன். ஓர் ஆண் பெண்ணிடமோ பெண் ஆணிடமோ கொள்ளும் காதலை இங்கே இறைவனிடம் செலுத்த வேண்டும். அன்பின் பல்வேறு வெளிப்பாடுகளை உலகில் நாம் காண்கிறோம். அத்தனை அன்புகளோடும் நாம் ஒரு வகையில் விளையாடி வருகிறோம். அவையெல்லாம் இறைவனையே தமது முடிவாக இலக்காக கொண்டுள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதன் இதை அறியவில்லை. இந்த மாபெரும் அன்பு நதி இடைவிடாமல் ஓடி கலக்கின்ற கங்கு கரையற்ற கடலை அவன் அறியவில்லை. எனவே முட்டாள்தனமாக அந்த அன்பை சிறு சிறு விளையாட்டு பொம்மைகளான மனிதர்களிடம் செலுத்துகிறான். மனிதனுக்கு குழந்தையிடம் இயல்பாக பிறக்கின்ற பேரன்பு உண்மையில் அந்த ஒரு பொம்மைக்கான குழந்தைக்காக அல்ல. இந்த அன்பை கண்மூடித்தனமாக குழந்தையிடம் மட்டுமே செலுத்தினால் அதன் விளைவாக நீ அவதிப்பட போவது நிச்சயம். ஆனால் இத்தகைய துன்பங்கள் உன்னை வெளிப்புற செய்கிறது. உன்னிடமுள்ள அன்பை மனிதர்களிடம் செலுத்தினால் அது உடனடியாகவோ பின்னரோ வேதனையையும் துன்பத்தையுமே தரும் என்பதை நீ அறிந்து கொள்கிறாய். எனவே அறிவற்றவனும் மாறுதலற்றவனும்
ஏற்ற இரக்கமற்ற சச்சிதானந்த கடலாக உள்ளவனுமான தெய்வத்திடமே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு தனக்குரிய இடத்தை அடைய வேண்டும். எல்லையற்ற அன்பு கடலாக விளங்குகின்ற அவனை சென்று சேர வேண்டும். எல்லா ஆறுகளும் கடலில் சென்று கலக்கின்றன. மலையிலிருந்து ஓடிவரும் சிறு துளி நீர் கூட வாய்க்காலையோ ஆற்றையோ அடைகிறது. அந்த வாய்க்காலோ ஆறோ எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த நீர்த்துளியின் பயணம் நிற்பதில்லை. அது எப்படியோ கடலை சென்று அடைந்து விடுகிறது. நம் ஆசைகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் முடிவிடம் இறைவனை. உனக்கு கோபம் வருமானால் இறைவனிடம் கோபித்துக்கொள். உன் காதலனாகிய இறைவனை கடிந்து கொள். உன் தோழனாகிய இறைவனை கடிந்து கொள். பயமின்றே இப்படி வேறு யாரை நீ கண்டிக்க முடியும்? மனிதன் உன் கோபத்தை பொறுத்து கொள்ள மாட்டான். பதிலுக்கு கோபிப்பான். என்னிடம் நீ கோபம் கொண்டால் நானும் உடனே என் கோபத்தை காட்டுவேன். இது நிச்சயம். உன் கோபத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நீ ஏன் இன்னும் என்னிடம் வராமல் இருக்கிறாய்? என்னை ஏன் இவ்வாறு தனியாக தவிக்க விட்டாய் என்று இறைவனிடம் கேள். அவனிடமல்லாமல் வேறு எங்கு இன்பம் இருக்க முடியும்? வெறும் மண்ணாங்கட்டிகளில் என்ன இன்பத்தை காண முடியும்? பேரானந்த ரசக்கட்டியல்லவா நாம் நாட வேண்டிய இன்பம். அது இறைவனை. நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாம், உணர்ச்சிகள் எல்லாம் அவனை நோக்கி செல்லட்டும். அவை அவனுக்காகவே அமைந்தவை. குறி தவறி அவை கீழே செல்லுமானால் தீயவை ஆகிவிடும். இலக்காகிய இறைவனை நேராக அடையுமானால்